நாட்டு மாட்டு கிராஸில் ஜெர்சிங்கண்ணா ஓவர் சைஸு மாடு ஹெவி சைஸில் இருக்கும். ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர். ஓகே. ஸோ அங்கேருந்து புக் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்காரு. விரும்பி எடுத்திருக்காரு மாடு. மாடு நைட்டு தான் கண்ணு இனி இருக்குங்க. கண்ணு வந்து பொட்டக்கண்ணு. சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு கண்ணு அருமையான கண்ணு போட்டிருக்கு. கண்ணு மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தமான மாடுங்க. சீம்பால் காலையில் ஒரு 8 லிட்டர் கறந்தாச்சுங்கன்னா இப்போ சொரவியில் இருக்கு மாடு. ஸோ சீம்பால்லாம் கறந்து முடிச்சு மாடு வந்து மடியெல்லாம் உடஞ்சதுன்னா நல்ல இதில் வருங்க. நல்லா கறக்கக்கூடிய மாடு. சீம்பாலே 8 லிட்டர் கறந்துருக்குங்க. தாராளமாக ஒரு 8-9 நேரம் கறக்கக்கூடிய மாடுங்க. 18 லிட்டர் கிடைக்குங்களா? கண்டிப்பாக கிடைக்குங்க. கர்நாடகாவிலிருந்து வந்திருக்குங்க. கர்நாடகா? ஆமாம், கொள்ளைகால். ஓகே ஓகே. அங்கேருந்து வந்திருக்கோம். ஓகேங்கண்ணா. 2 மாடு எடுத்துருப்பீங்களா? ஆமாம், தரமாக இருக்குதுன்னு 2 மாடு எடுத்துருக்குங்க. பச்சை எடுத்தோம்னா ஒரு 4 கன்று 5 கன்று இப்போ மாற்றாமல் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. 2வது 4வது 3வது எடுத்தோம்னா சீக்கிரம் வயசாகி பால் நின்றுடும். அந்த உத்தேசத்தில் வந்து நாங்கள் தரிசனம் எடுத்துருக்கோம். வணக்கம் துரை பிரதர். வணக்கம்ண்ணா. நம்ம வாரம் நிறைய மாடுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாரம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாரம் 22 மாடு வந்துச்சுங்க. ஓகேங்க. 18 மாடு கொடுத்தாச்சு. இன்னும் 4 மாடு இருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் புக் ஆயிடுச்சு. ஸோ வாரத்தில் உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் சரி, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வியாபாரம் நடக்கும் நம்ம இடத்துல. ஸோ நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சியில் இருக்குது. ஸோ மாடு ஏதாவது தேவைப்பட்டால் ஜெர்சி ஹெச்எஃப், சிவாஜி ஹெச்எஃப், ஸோ எது தேவைப்பட்டாலும் முன்னாடியே புக் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு மாட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்ம ஃபார்மில் இருக்கிற மாதிரி வாங்க, மாடு பார்த்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஓகேங்க பிரதர். இன்னைக்கு 22 வந்துச்சுன்னு சொன்னீங்க. இந்த 22ல என்னென்ன வெரைட்டி எவ்வளோ குவான்டிட்டியில் வந்துருக்கீங்க? அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் தான் அதிகம் வந்தது. ஹெச்எஃப்ல 4 தான் வந்தது. ஸோ ஹெச்எஃப் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போ ஜெர்சியில் மட்டும் ஒரு 4 இருக்குது. அப்புறம் மீதி ஜெர்சி எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே பிரதர். சிவாஜி ஹெச்எஃப்லேயும் ஒரு 4 மாடு வந்துருச்சு. ஓகே. ஹெச்எஃப் வெறும் 4 தான் வந்திருக்கு, மீதி எல்லாம் ஜெர்சின்னு சொல்றீங்க. ஆமாம். எதனால பிரதர் இவ்வளோ குவான்டிட்டி ஹெச்எஃப்ல கம்மியாக எடுத்துட்டு ஜெர்சியில் அதிகமாக எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது. மழை காலமெல்லாம் கம்மியாக போயிடுச்சு இல்லையா? அதனால் வெயில் தாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி நல்லா இருக்கும். ஸோ ஹெச்எஃபோட ஜெர்சி நல்லா இருக்கிறதுனால அப்புறம் நம்ம கஸ்டமர் கேட்கறது ஜெர்சி அதிகமாக கேட்குறாங்க. ஓகே. அதனால ஜெர்சி எடுத்துகிட்டு வந்தோம். ஓகேங்க பிரதர். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க நிறையா நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய கேட்குறாங்க வந்துட்டு ஒவ்வொரு மாடும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனுடைய ரேட் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லணும்னா ரேட் சொல்லலாங்கண்ணா, தாராளமாக ரேட் சொல்லலாம். பட் என்ன காரணம்னா மாட்டை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் ரேட் சொன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அது பார்த்துட்டு ரேட்டை பற்றி தெரியும். இந்த மாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கமெண்ட் வரும். ஸோ இந்த மாட்டுக்கு எவ்வளோவா, நம்ம 80,000 சொன்னால் இந்த மாட்டு 40,000க்கு போவோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் மாட்டை பற்றியே தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு வாங்குறதுக்கு ஒரு இதாயிருங்கிறதுனால நம்ம ரேட் சொல்றதில்ல. கண்டிப்பாக தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க. ஸோ இவ்வளோ பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறோம், கண்டிப்பாக கால் பண்ணி பேசலாம், இல்லை நேரில் வரலாம். ஸோ நான் ரேட் சொன்னதுனால மட்டும் நீங்கள் வாங்கி போகிறதில்ல. பட் மாடு பிடிச்சா கம்பல்சரி கூப்பிடுங்க, அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம், மாடு எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். பார்க்கலாங்களா இந்த வாரம் என்னென்ன மாடு பார்க்கலாங்கண்ணா? ஓகே. ஆனால் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் போடி டைப்புனா, அதாவது பிறவி மொட்டை மாடு. பார்த்தீங்கன்னா 6 பல்லு, தலையீத்து, ஹெவி சைஸு. மாடுனுடைய சைஸு பார்த்தா தெரியும். அட்டை முதுகில் மாடு ஹெவி சைஸ் மாடு. நல்ல மடி செட்டுங்கண்ணா. மாடு கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 20 to 25 நாள் டைம் இருக்கும். பட் எடுத்தாலும் அந்த அளவுக்கு நல்ல ப்ரீடுக்கு நல்ல மாடு நல்ல மடி எடுத்தால் கண்ணு போடும். ஸோ இந்த தலைச்சனா இருந்தாலும் ஒரு 17-18 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல காம்பு இடைவெளியில் நல்ல ப்ரீடு மாடுங்க. நான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செவலை சட்டை. ஸோ இது வந்து சிவாஜி ஹெச்எஃப்லாம் கிடையாது, செவலையில் சட்டை விழுந்திருக்கும். மாடு வந்து நல்ல கிளிக்கொம்புல நல்ல ப்ரீடு மாடு. மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு இன்னொரு 20-25 நாள் ஆகும். மாடு வந்து 2ஆம் நீத்து, 6 பல்லு, சுழி சுத்தமான மாடு. நல்ல எலும்பு கணம் மாடு, நல்ல பெருவெட்டு மாடு. ஸோ தேவைப்படுறீங்க இந்த மாடு அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம், கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. மாடு சுழியிலேருந்து எல்லாமே எந்த தப்பு இருக்காது. குணத்தில் தங்கமான மாடு. இன்னும் மாடு ஃபுல்லாக மடி எடுத்து தான் கண்ணு போடும். இன்னொரு 15 நாள் கேரண்டியாக டைம் ஆகுங்க. பிரதர் இன்னொன்று நம்ம வந்து இப்போது மாடல் எடுக்கும்போது ஒவ்வொரு மாடல் கண்ணுன்றதுக்கப்புறம் அந்த
பால் கறக்கும் போது வந்து ஒண்ணு மடிக்கூச்சம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆமா, நம்ம எடுக்கிற மாடுகள்ல எந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறோம்? நம்ம மடிக்கூச்சமெல்லாம் சீரியஸா எதுவுமே இருக்காது. பாத்தீங்கன்னா நல்ல குணமெல்லாம் அருமையான குணங்க. நம்ம எதுவுமே பிடிக்க தேவையில்லை, பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இந்த குணம் இருந்தாவே கண்ணு போட்டாலும் அந்த குணம் வந்து எப்பயும் விட்டு போகாது. ஸோ மாடு குணத்துக்கு தங்கமான மாடு, எல்லா மாடுமே அந்த குணம் செக் பண்ணி தான் எடுப்போம். ஸோ அதனால அந்த ஃபால்ட் எதுவும் வராங்க. அதெல்லாம் நம்ம தரவாதான் செக் ஆமா, செக் பண்ணி தான் எடுக்கிறேங்க. ஓகே ஓகேங்க. நான் அடுத்ததா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஜெர்சி தாங்கண்ணா. ஜெர்சியில கிளி கொம்புல குழி மூஞ்சிங்கண்ணா. நெத்தியில ஒரு வெள்ளை இருக்கும். மாடு நல்ல நெய்க்கட்டான மாடு, நல்ல பெருவெட்டு மாடு. ஸோ மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். ஃபுல்லாக மடி எடுத்து தான் கண்ணு போடுங்க. மாடு நல்ல நரம்பு தாரையில். ஸோ பாலுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாத மாடு. ஒரு 18 லிட்டர் மாடு கேரண்டி கொடுக்கலாம். மாடு இன்னும் 15 நாள் ஆகும். தண்ணி தீனிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காது. சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு தேவைப்படுறீங்களும் கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி கிராஸுங்கண்ணா. மாடு வந்து மொட்டையில் ரெட் சிந்தி கிராஸு, 6 பல்லு 2 நீத்து, கறவை வந்து ஒரு 16-17 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. மாடு நல்ல கூழாங்கால் டைப்பில் நல்ல வெயிட் மாடு. ஸோ சுழி சுத்தமான மாடு, தண்ணி தண்ணிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காது. மாடு நல்ல கறி ஊக்கில் நல்லா தெளிவாக இருக்குங்க மாடு. இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குது. ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம கட்டுத்தறியில் கொண்டு வச்சு நம்ம ஃபீடுக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு நம்ம கறவையை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு வளர்க்குறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க, இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஓகே, கூழாங்காலுங்க. கூழாங்கால். ஆமா, ஆனால் உருவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல வெயிட்ல இருக்கு. நல்ல வெயிட்ல. ஆமா, நல்ல நீரோட்டமான மாடு. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 கலர் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா செம்பூத்து இருக்கும், கருப்பு இருக்கும், ஒயிட் இருக்கும். மாடு வந்து 6 பல்லு 2 நீத்து. மாடு நைட்டு தான் கண்ணு இனி இருக்குங்கண்ணா. கண்ணு வந்து பொட்டக்கண்ணு. சிவாஜி ஹெச்எஃப்ல ஒரு கண்ணு அருமையான கண்ணு போட்டிருக்கு. கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தமான மாடுங்க. சீம்பால் காலையில் ஒரு 8 லிட்டர் கறந்தாச்சுங்கண்ணா. ஓகே ஓகே. இந்த மாடு கொடுத்தாச்சுங்க. காங்கேயத்துலேருந்து ஒரு ஃபார்முக்கு பேசியிருக்காங்க. இதுவும் இன்னொரு மாடுமோ. ஸோ இந்த மாடு வந்து சேல் ஆயிடுச்சுங்கண்ணா. ஓ, இது வந்து பொட்டக்கண்ணு தான் போட்டிருக்கு. பொட்டக்கண்ணு தான் போட்டிருக்கு. நைட்டு தான் போட்டுச்சுங்க. ஓகே ஓகே. போன வாரம் 2 மாடு நம்ம ஃபார்ம்ல கண்ணிட்டு இருந்தது. ரெண்டுமே போட்டதான். ஆமா, இந்த வாரம் போட்டதான். இந்த வாரம் போட்டு தான் போட்டுச்சு. இந்த வாரம் 3 மாடு கண்ணு போட்டுது. 3 பொட்டக்கண்ணு தான். எல்லா மாடு போயிடுச்சு. இப்போ இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இது வந்து கண்ணு வந்து சிவாஜி இறக்கியிருக்காங்க. ஆமாங்க. ஓகே ஓகே பிரதர். நம்ம மத்த மாடு கம்பேர் பண்ணும்போது இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்லா மடி கீழே இறங்கி இருக்கு. அப்படியே ஆமா, செவ்வக மாதிரி. ஆமா, இறங்கி இருக்கு. ஸோ மடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சீம்பால் எல்லாம் கறந்து முடிச்சா நல்ல மடி செட்ல வந்துருங்க. ஸோ ஃபீடை மாத்துறதுக்கு அப்புறம் இப்ப சொரவியில இருக்கு மாடு. ஸோ சீம்பால் எல்லாம் கறந்து முடிச்சு மாடு வந்து மடியெல்லாம் உடஞ்சதுன்னா நல்ல இதுல வருங்க. நல்ல கறக்கக்கூடிய மாடு, நல்ல நரம்பு தாரையில் இருக்கும். ஸோ மாடு வந்து தண்ணி தீனிக்கு எதுக்கும் பிரச்சனை இருக்காது. இது வந்து நம்ம நேர்லயே ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணி இது 2 மாடு செலக்ட் பண்ணி போயிருக்காங்கண்ணா. கரூர் போகுதுங்களா? காங்கேயம் போகுது. காங்கேயம். எவ்வளவு லிட்டர் பிரதர் கறவை இருக்கும்? நான் சீம்பாலே 8 லிட்டர் கறந்துருக்குங்க. தாராளமா ஒரு 8-9 நேரம் கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகே ஓகே. 18 லிட்டர் கிடைக்குங்களா? கண்டிப்பா கிடைக்குங்கண்ணா. ஓகே. ஆனால் இது 4 பல்லு தலையீத்து. ஸோ தலையீத்துல இந்த மாதிரி வெயிட் கணத்துல இந்த மாதிரி மடி செட்டில் பார்க்கறது ரொம்ப ரேருங்கண்ணா. மாடு நல்ல கிளிக்கொம்பு டைப்ல நல்ல பிரீடு மாடு, நல்ல நெய்க்கெட்டான மாடுங்கண்ணா. மாடு வந்து இதுவும் இன்னொரு மாடு கர்நாடகாவுக்கு புக் ஆயிருக்குங்க. கர்நாடகா? ஆமா. ஸோ பாட்டி வந்திருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இதை எடுத்திருக்காங்க. 2 மாடு இன்னைக்கு கர்நாடகா போகுதுங்கண்ணா. 4 பல்லு சுழி சுத்தமான மாடு. தலைச்சனைக்கே ஒரு 8-9 கறக்கூடிய மாடு. நல்லா மடி பாயிண்ட்ல இருக்குங்கண்ணா. இன்னும் எவ்வளவு நாள் இருக்குங்க பிரதர்? இன்னைக்கு நாளைக்கு கண்ணு இனிக்குங்க. கண்ணு இனிக்கும். ஆமா, நல்ல மடி எடுத்துருச்சுங்க. தலையீத்துல நல்ல மடி செட்டு. நல்ல மடி செட்டு. மாடு நல்ல நெய்யோட்டமான மாடு, நல்ல நீரோட்டம் நல்லா இருக்கும் மாடு. ஓகே ஓகே. 4 பல்லு தாங்கண்ணா. இன்னும் பல்லு சேரும் போது மாடு இன்னும் ஒரு அங்கல மேலே ஏறும், சைட்ல வரும். சொன்னால மாடு இன்னும் அடுத்த போகத்துக்கெல்லாம் மாடு பார்க்கும்போது நல்ல தெளிவான மாட்டுல இருக்குங்க. தலைச்சிலேயே நல்ல மடி பாயிண்ட்ல அமைச்சிருக்கு மாடு. நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப், ஒரிஜினல் சிவாஜி ஹெச்எஃப். நல்ல கலர் பேட்ச்ல மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்குங்கன்னா. மாடு கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் ஆகும். இன்னும் ஃபுல்லா மடி எடுத்து கண்ணு போட்டு நல்ல மடி பாயிண்ட், நல்ல குணமான மாடுங்கன்னா. மாடு இந்த மாடும் இந்த தலையீத்து மாடு ரெண்டும் வந்து கர்நாடகாவுக்கு புக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது இன்னைக்கு போயிருங்க. சுழி சுத்தமான மாடு, 6 பல்லு. இதுவும் தலையீத்து மாடுங்க.
ஓகே பிரதர். இப்போ 2 மாடு பார்த்தோம். இந்த தலையீத்தனும் இந்த சிவாஜி HF கர்நாடகா போகுதுங்க. ஆமாங்க. இது எவ்வளவு கறவை திறன் எதிர்பார்க்கலாம் பிரதர்? ஆனா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16-17க்கு விடாதுங்க. இன்னும் ஒரு வாரம் ஆகும். இதெல்லாம் மடி எடுத்தாங்க கண்டுபிடி. இதெல்லாம் பிரீடு மாடுங்க, நல்ல நரம்பு தாரையில இருக்குங்க. ஓகே. ஸோ நல்ல காம்பு வரிசை, நல்ல ஒரிஜினல் பிரீடுல மாடு, நல்ல நீரோட்டமான மாடுங்க. மொட்டை டைப்புங்கண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. எங்க இருந்துண்ணா வரீங்க? இப்போ அம்மன் டைரி ஃபார்ம் வந்திருக்கீங்க. நான் கர்நாடகாவிலேருந்து வந்திருக்குங்க. கர்நாடகாவில். ஆமா, கொல்லேகால். ஓகே ஓகே. அங்கிருந்து வந்திருக்கோம். ஓகேங்கண்ணா. 2 மாடு எடுத்துருப்பீங்களா? ஆமா, தரமா இருக்குன்னு 2 மாடு எடுத்துருக்குங்க. ஓகே ஓகே. நம்ம ஃபார்ம் வச்சிருக்கீங்களா இல்ல நம்ம வீட்டு மாடு மட்டும் இருக்கு. ஓகே. இப்போ வந்து பாரம் வைக்கலான்ட்டு ஆரம்பிச்சுக்கிறோம். எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. 2 என்ன டைப் மாடு எடுத்திருக்கீங்க? 2ம் 4 பல், 1 புதுவாய் 1. ஓகே ஓகே. 2 தான் எடுத்திருக்கோம். ஒண்ணு வந்து இதுல தலைச்சிருங்களா? தலைச்சேன். சரி சரி சரிங்க. 1 2 நேத்து. ஓகே. நீங்க எவ்வளவு கறவை திறன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க? நீங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க? நமக்கு ஒரு 15-17 சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகேங்க. நாங்களும் அதுதான் எதிர்பார்த்தோம். சரி சரி சரிங்க. சரி, நம்ம புதுசா நம்ம வைக்கிறோம்னு வச்சு ஃபார்ம் வைக்கிறோம். இது தலைச்சன் எடுத்திருக்கிறோம். எப்படிங்கன்னா என்ன கான்செப்ட்ல நம்ம எடுத்திருக்கிறோம்? தலைச்சம் எடுத்தோம்னா ஒரு 4 கன்று 5 கன்று இப்போ மாத்தாம வச்சுக்குவோம், வச்சுக்கலாம். ஓகே ஓகே. 2வது 4வது 3வது எடுத்தோம்னா சீக்கிரம் வயசாகி பால் நின்றுடும். அந்த உத்தேசத்துல வந்து நாங்க தலசனம் எடுத்துருக்கோம். நீங்க நிறைய மாடு பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மாடு கிட்ட இந்த வாரம் எடுத்திருக்காங்க. இதுல நம்ம இந்த 2 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். மாடுகள்லாம் எப்படிங்கண்ணா இருக்கு? மாடு நல்லா இருக்கிறதுனால தான் இது செலக்ட் பண்ணி எடுத்துருக்கிறோம். சரி சரி. பால் கறவை நல்லா வருங்கிற நம்பிக்கை மேல நாங்க எடுத்திருக்கோம். மாடுகளும் நல்லா எடுத்து கொடுக்குற அப்படி, அதனால நம்பி வந்து எடுத்துருக்கிறோம். நான் அடுத்ததா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்னா, ஹெச்எஃப்ல கிராஸ், ஜெர்சியும் ஹெச்எஃப்பும் கிராஸ், மொட்டை டைப்ல 6 பல்லு 2 நீத்து மாடுங்கண்ணா. மாடு வந்து கண்ணு போறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. இந்த மாடு புக் ஆயிடுச்சுங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு புக் ஆயிருக்கு. பொள்ளாச்சி. ஆமா, சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு பக்கத்துல இருக்கிற மாடு 2 மாடு பொள்ளாச்சிக்கு புக் ஆயிருக்கு. எப்படி இப்போ பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாக்குள்ள புக் ஆகுது கர்நாடகா? ஆமா. இது மாதிரி நேர்லயே வந்துடுறாங்களா எப்படி? ஆனா இந்த பொள்ளாச்சி பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நேர்ல எல்லாம் வரலீங்க. சரிங்க. ஒரு ஃபார்முக்கு. ஸோ அந்த ஃபார்ம்ல நிறைய மாடு இருக்கு. ஸோ அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஃபோன்லயே பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பணம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவோம்னா. நம்மளே டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே பிரதர். எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் பிரதர்? ஆனா இந்த வாரம் போனது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி போச்சுங்க. ஓகே. திருவண்ணாமலை போயிருக்கு. பொள்ளாச்சி கர்நாடகா போகுது. அடுத்து காங்கேயம் போகுது. ஸோ நம்ம லோக்கல் பவானி போயிருக்கு. ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்குங்க. ஓகே. நம்மளும் டெலிவரியும் பண்ணிடுறோம். நம்மளே வெஹிக்கிள் இருக்குங்கன்னா. ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக வந்துடும். டெலிவரி நம்ம கொண்டாந்து சேஃபாக கட்டுற வரைக்கும் நம்ம பொறுப்பு. நான் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது ஜெர்சி மாடுங்கன்னா 3 நீத்து மாடு. வந்து ஒரு கண்ணு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். இது ஃபுல்லாக மடி எடுத்து தான் கண்ணு போடும். இப்போ கண்ணு போட போகிறதில்ல, சுழி சுத்தமான மாடு. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு பக்கத்தில் இருக்கிற மாடு 2மே பொள்ளாச்சி புக் ஆயிருக்குங்க. இது ஒரு ஆமாம், இந்த மாடு ஒரு 17-18 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க. 3 நீத்து. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு தான் புக் ஆயிருக்குங்க. ஓகே. நான் அடுத்ததாக பார்க்கக்கூடியது செம்பூத்து காரிங்க. செம்பூத்து காரியில் 6 பல்லு 2 நீத்து மாடு. வந்து இது காங்கேயத்துக்கு புக் ஆயிருக்கு. ஸோ சுழி சுத்தமான மாடு. இது வந்து 6 பல்லு 2 நீத்து தலைச்சன்லேயே 17-18 லிட்டர் கறந்ததுனாங்க. இது கண்ணு போகிறதுக்கு இன்னும் 15 நாள் ஆகும். இந்த போது ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்குங்க. ஸோ மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு 2 மாடு புக் ஆயிருக்குங்க. நான் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாட்டு கிராஸில் ஜெர்சிங்கண்ணா. ஓவர் சைஸு மாடு, ஹெவி சைஸில் இருக்கும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர். ஓகே. ஸோ அங்கேருந்து புக் பண்ணியிருக்காரு.
இந்த ஒரு மாடு புக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் டைப்புக்கு எப்பயும் இந்த காம்பு செட்டில் இப்படி தான் உழுகுங்கண்ணா. நீளமா நல்ல குணத்துல தங்கமான மாடு, யாரு வேணாலும் கறந்துக்கலாம். ஃபேட்டசன் ஆஃப் ஹெவியாக இருக்குங்கண்ணா. ஸோ அவர் வந்து ஒரு ஃபார்ம் டைப் எல்லாம் ஃபுல்லாக ஹெச்எஃப் தான் வச்சிருக்காரு. ஓகே ஓகே. ஸோ அது வந்துட்டு ஒரு ஜெர்சி ஒன்று போடலான்னு சொல்லிட்டு இந்த கிராஸ் டைப்ல அவருக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஃபேட்டசன் ஆஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது புக் பண்ணியிருக்காரு, விரும்பி எடுத்திருக்காரு மாடு. ஸோ இது திருவாரூருக்கு போகுதுங்கண்ணா. நாட்டு மாட்டுலயே ஜெர்சியும் கிராஸ். ஆமா, கிராஸ் டைப்ல. கிராஸ் டைப்ல இந்த குணம் இருக்கிறது தாங்க பெருசு, ஒரு பெரிய இது குணம். அப்படி குணங்கண்ணா. இன்னொரு 10-15 நாள் ஆகும், ஆனாலும் நேரம் 10 கறக்கக்கூடிய மாடு. 20 லிட்டர் கேரண்டியா கொடுக்கலாங்கண்ணா. ஓகே ஓகே. சொல்லி கொடுத்துருக்கோம். ஆமா, திருவாரூர் போகுதுங்க. திருவாரூர் போகுதுங்கண்ணா. சரிங்க, இந்த வாரம் வந்த மாடுகள் எல்லாம் பார்த்துட்டோம். நிறையவே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆமாங்கண்ணா, கண்டிப்பா. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இயர்லயே கூட நம்ம பண்ணுவோம், என்ன மாடு வந்து ஸ்டாக்ல இருக்குன்னு. ஆமா ஆமா. இப்போ வந்து கேட்டிருக்கலாம், ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேட்கலாம், பட் என்ன எல்லா மாடு சேல் ஆயிடுச்சுன்னு. நான் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு தேவைப்படும் போது இயர்லியாவது புக் பண்ணி வைங்க. நமக்கு எப்பயும் வந்து வெள்ளிக்கிழமை வியாபாரம் நடக்கும் ஃபார்ம்ல. ஸோ வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க, ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்க. பருவாச்சி வந்துட்டு அம்மன் டைரி ஃபார்ம்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. பருவாச்சிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க உள்ள. ஸோ வந்து மாட்டை பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்கண்ணா. இல்லை நான் வீடியோ காலில் பார்க்குறதா இருந்தாலும் வியாழக்கிழமை சாயந்தரத்துலேருந்தே பார்க்கலாங்கண்ணா மாடு. பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வாரம் நம்ம எவ்வளோக்கு, அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங் எந்த அளவுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் பிரதர்? நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 140 வரைக்கும் சேல் ஆயிருக்குங்கண்ணா. 70லேருந்து 140 வரைக்கும் சேல் ஆயிருக்கு. ஓகே ஓகேங்க பிரதர். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 70,000. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 140 வரைக்கும் கொடுத்துருக்கோம்.